வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த வேளையில் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியே இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு கீழ் நகைக்கடன் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி காத்துட்டு இருக்குங்க. இதுக்காக பயனாளிகள் பட்டியல் தயாரிக்கும் பணியானது தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருது. இந்த நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன, ஏற்கனவே நகைக்கடன் பெற்றவங்களுக்கு மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடியானது கிடைக்குமா போன்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. வணக்கம், இது தமிழ் இன்வெஸ்டர் அஃபீஷியல் யூடியூப் சேனல். நம்ம வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிய வருங்க. தமிழக அரசு கடந்த 2021 தேர்தலில் ஆட்சிக்கு வந்தபோது 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சு நமக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதை அவங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2026 தேர்தல் வரப்போகுதுங்க. இந்த தேர்தலுக்காக மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிற இந்த ஆஃபரை பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு கொடுக்கறதா இருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே கடன் பெற்றவர்களுடைய விவரங்களை இப்போ கூட்டுறவு சங்க அதிகாரிகள் லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் நகைக்கடன் பெற்றிருக்காங்க ஒரு லிஸ்ட்டு தயாராகிட்டு இருக்கு. அதே மாதிரி நகைக்கடன்கள் இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் பெறலை, ஸோ யார் யாருக்கெல்லாம் இனி நகைக்கடன்கள் புதிதாக வழங்கலாம் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டும் தயாராகிட்டு இருக்குங்க. 2 வாரத்துக்குள்ளார கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் இந்த லிஸ்ட்டை எடுத்து அரசிடம் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறதா நம்பத்தகுந்த வட்டாரத்திலேருந்து நமக்கு தகவல்கள் வெளியே இருக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த முறை தள்ளுபடி செய்யப்பட்ட போது கடைபிடிக்கப்பட்ட அதே விதிமுறை தான் இப்பயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் விதிமுறை என்னன்னா, 5 சவரன் வரம்பு, அதாவது 40 கிராமுக்கு கீழே அடமானம் வச்சவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கறதா இருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரே ஒரு நகைக்கடன் தள்ளுபடி மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஸோ நகைக்கடன் நீங்கள் பெற்றிருக்கீங்கன்னா ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரே ஒரு நகைக்கடன் தள்ளுபடி மட்டும்தான் கிடைக்கும். மூணாவது விஷயம், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, அதாவது அந்தி யோஜனா மற்றும் அன்ன யோஜனா போன்ற திட்டங்களில் நீங்கள் கடன் வாங்கி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த நகைக்கடன் தள்ளுபடியானது கொடுக்க போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் தகுதியற்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசு ஊழியர்கள், கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மற்றும் ஏற்கனவே கடந்த முறை பயன்பெற்றவர்கள் சிலருக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது போன முறை நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற்றிருந்தீங்க அப்படின்னா இந்த முறை நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதில் ஒரு சில கட்டுப்பாடுகள் உங்களுக்கு விதிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலானது வெளியே இருக்குங்க. அதாவது 5 சவரனுக்கு கீழே நகைக்கடன் தள்ளுபடி நீங்கள் பெற்றிருப்பீங்க. ஆனால் இந்த முறை 5 சவரனுக்கு கீழே நகைக்கடன் தள்ளுபடி நீங்கள் பெற முடியுமா அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறி இருக்குங்க. அடுத்தது, பட்டியல் தயாரிப்பு பணியானது எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது கூட்டுறவு சங்கங்களில் ஒவ்வொரு கடன்தாரரின் ஆதார் எண் மற்றும் குடும்ப அட்டை எண்களை வச்சு தான் பட்டியலானது சரிபார்க்கப்பட்டு வருகிறதுங்க. முறைகேடுகளை தவிர்க்கிறதுக்காகவும் தகுதியான ஏழை மக்களுக்கு இந்த தள்ளுபடி போய் சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் தமிழக அரசானது இந்த விஷயங்களில் ரொம்ப உறுதியாக இருக்குங்க. இன்னும் சில வாரங்களில் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முதலமைச்சர்கிட்ட இருந்து வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ சோசியல் மீடியாக்கள் வரக்கூடிய வதந்திகளை நம்ப வேண்டாங்க. அரசு அதிகாரப்பூர்வமாக அரசாணை வெளியேற்றத்துக்கு அப்புறமேட்டு நம்ம சேனலில் நம்ம நேரடியான தகவல்களை நான் உங்களுக்கு அப்டேட் செய்கிறேங்க. நீங்கள் நகைக்கடன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள். இது போன்ற முதலீடு மற்றும் அரசு திட்டங்கள் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12 மணிக்கு இந்த வீடியோக்கள் வருங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.